ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் விரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்படி செஞ்சு பார்க்கலாம். எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக உயிர் மீன் கிடச்சிச்சு. அதில் தான் நம்ம செய்ய போகிறோம் விரா மீன் குழம்பு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எல்லாம் மீனெல்லாம் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு நல்லா தாராளமாக ஒரு கை அளவுக்கு பூண்டு நான் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்தா ரொம்ப நல்லது. ஒரு கை அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் அரைஞ்சிருக்கேன். ஒரு 20லேருந்து 25 வரமிளகா 1, பச்சை மிளகா 1, அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்து சீக்கிரம் நமக்கு வந்து வதங்கும். சால்ட் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பழமாக ஒரு 2 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். புளிப்பு பார்த்துக்கோங்க. புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். உரப்பு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உரப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சுக்க நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மாங்காய் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தேங்காய், சோம்பு அரைச்சி நான் வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். நல்லா தளபலன்னு கொதிக்கிது பார்த்திங்களா? அப்போ வந்து நம்ம வந்து தேங்காய், சோம்பு அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்ததும் நம்ம வந்து மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் தலையும் வாலும் மட்டும்தான் போடுறேன். சிம்லேயே வச்சுக்கோங்க. தலையும் வாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கடைசியாக மண்டையும் வாலும் தான் நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருந்தா மீனும் வெந்துடும். இப்போ கடைசியாக வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து கொத்தமல்லியை சேர்த்துட்டா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சுவையான விரால் மீன் குழம்பு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.